ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளிங்க. தீபாவளி முடிஞ்சு போச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் சில பேர் அந்த தீபாவளி வைப்லேயே தான் இருக்காங்க. இன்னுமே எனக்கு அந்த காதில் வெடி சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ ஹாப்பி தீபாவளி டு ஆல். முடிஞ்சாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மொதல் நாள் ஈவினிங் எடுத்ததுங்க. மொதல் நாள் ஈவினிங் போய் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணலாம் உங்களுக்கு. எங்களுக்கு நாங்கள் தீபாவளி அன்னைக்கு பண்ண வேண்டிய பூஜையை மொதல் நாள் ஈவினிங்கே நான் பண்ணிடுவேங்க. போன வருஷம் தீபாவளி கூட நான் அப்படிதான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருந்தேங்க, உடம்பெல்லாம் சரியில்லை அப்படின்றதுனால. ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு அது தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னடா மொதல் நாள் போய் பண்ணுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில வீட்டுக்கு இப்படியா அப்படின்னு அவங்க வீட்டுப்படி பழக்கம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் சைடு தீபாவளி அன்னைக்கு பண்ண வேண்டிய பூஜையை மொதல் நாள் நைட்டு தீபாவளிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு, நம்ம செஞ்ச ஸ்வீட்டு, பலகாரம், அப்புறம் சாதம், குழம்பு, பொரியல், அப்பளம் இதெல்லாம் செஞ்சு வச்சு பூஜை பண்ணுவாங்க, சாதம் படைச்சி. லாஸ்ட் இயர் நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். அப்போவே நிறைய பேர் ஷாக்காக கேட்டிருந்தீங்க, மொதல் நாள் பண்ணுவீங்களா, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. ஆரம்பத்தில் ஃபஸ்ட் டைம் எனக்கு இங்கே வந்த புதுசில் எனக்கும் கொஞ்சம் அப்படிதான் வித்தியாசமாக இருந்தது. பட் ஓகே, நம்ம வீட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அவங்க வீட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், ஸோ உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் போல நினச்சிட்டு நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிடுறது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி மொதல் நாள் பூஜையெல்லாம் முடிச்சு வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. யூஸ்வலாகவே நம்ம லேடிஸ் நமக்கு என்னன்னா தீபாவளி அப்போ எந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்போவும் அந்த புது ட்ரெஸ்லாம் போட முடியாது, அதை செலிப்ரேட் பண்ண முடியாது, கிச்சன்லேயே வேலையாக இருப்போம். அதுலேயே இந்த தீபாவளி, பொங்கல் அப்படின்னா சொல்லவே வேண்டாங்க. 3 வேலையும் நம்ம ஸ்பெஷலாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே கிச்சனில் கதின்னு கிடப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் காலையிலேயே பண்ணிக்கிட்டு காலையிலேயே பூஜை பண்ணிட்டு அந்த புது ட்ரெஸ்ஸும் போடுறதுக்கு டைம் இருக்காது. முடிச்ச உடனே லஞ்ச் ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஸோ நம்மளால அதை செலிப்ரேட் பண்ண முடியாது. இப்போ நான் ஈவினிங்கே முடிச்சிடுறதுனால எனக்கு அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. நம்மள பல பேர் தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்கன்னா அதுக்காக ஒரு புது நைட்டி வாங்கி வச்சு அதை தாங்க போட்டுப்போம். ஏன்னா வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இத்தனை நாளாக நானும் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த வருஷங்க கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இனிமேல் நம்மளும் கொஞ்ச நேரம் புது ட்ரெஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட ஹஸ்பண்டும் பெருசாக புது ட்ரெஸ்லாம் போட மாட்டாங்க. பட் இந்த வருஷத்துலேருந்து எல்லாருமே தீபாவளி எனக்கு புது ட்ரெஸ் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். இப்போ சாதம் சமைச்சு வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக காலையிலேயே நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சாச்சு. 5 மணி போல் சமையலையும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கடகடன்னு ஆல்மோஸ்ட் சமையலெல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. பேரலெல்லாம் இந்த பூஜை வேலையும் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு இருந்தேன். மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு, தலை தீபாவளிக்கு கூட நான் அந்த அளவுக்கு கிராண்டா ட்ரெஸ் எடுத்துக்கலங்க. ஏன்னா அப்பதான் பாப்பா பிறந்த புதுசு. ஸோ அவளை தூக்கிக்கிறப்ப அந்த ஸ்டோன் குத்துறது, ஜமிக்கி இருக்கும், அதெல்லாம் அவளுக்கு குத்துன்றதுனாலே நம்ம புது ட்ரெஸ்லாம் போட மாட்டோம் சின்ன பசங்களா இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் கூட சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பூஜையில வைக்கணுமே அப்படின்றதுக்காக சிம்பிளா ஒரு காட்டன் சாரி எடுப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்துலலாம் சாரீ கட்டுறதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க. இப்போ என்னமோ தெரியல, சாரீ கட்டுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சாரீ கட்டி கட்டி பழகிட்டதுனால இந்த வருஷம் தீபாவளிக்கு நல்லா கிராண்டாக சாரீ எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்க. இந்த சாரீ தாங்க நான் எடுத்துக்கிட்டேன் தீபாவளிக்காக. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தேடி தேடி அலைஞ்சி ஃபைனலாக இந்த சாரீ என் கையில் மாட்டுச்சு. ஜெயச்சந்திரில் தான் எடுத்தேன், 850 சம்திங்க்கு. இந்த சாரியோட மெட்டீரியல் பற்றியெல்லாம் எனக்கு அவ்வளோவா டீட்டெயிலாக தெரியலங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. பட் கட்டுனா பட்டு சாரீ கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அந்த பார்டர் கலருக்கும் அந்த சாரியோட பாடி கலருக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டா சூப்பரா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சுத்துக்கு மட்டும் இந்த மாதிரி தின் லேயரா இருக்கக்கூடிய கிளாத் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு குண்டா தெரியாம இருக்கும். இப்ப வேற சாரீஸ்ல எல்லாம் அந்த மாதிரி தாங்க இருக்கு. அப்புறம் பிளவுஸ் கூட இந்த கலர்ல நல்லா சின்ன சின்னதா அங்கங்க புட்டா வச்ச மாதிரி இருந்தது. கையில பார்டர் கொடுத்துருக்காங்க. கையில அப்படி இல்லைன்னா பேக் நெக்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரௌட்ல போயிட்டு அலைய வேண்டாம், ஆன்லைன்லேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. பட் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. நான் ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டு அது எனக்கு பிடிக்காம திரும்ப ரிட்டர்ன் பண்ணி திரும்ப ஆர்டர் போட்டு வாங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால தான் லாஸ்ட் டைமில் நாங்கள் ஜெயச்சந்திரன் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ப்ளவுஸ்லாம் எனக்கு ஸ்டிச் பண்ண முடியல. என்கிட்ட இருக்கிற எந்த பிளவுஸாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்தேன். பட் அதுவும் எதுவும் செட் ஆகலைங்க. ஸோ ஆசைப்பட்டு வாங்கினது இந்த வருஷம் தீபாவளிக்கும் கட்ட முடியல. எப்பயாவது ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ தான் நான் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கியிருந்தோம், அப்புறம் நான் அன்னைக்கு என்ன சாரி கட்டியிருந்தேன் அப்படின்றதெல்லாம் நான் வீடியோட லாஸ்ட்ல ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேங்க. இப்போது சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சுங்க. நான் என்னெல்லாம் சமைச்சிருந்தனோ, தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட்லாம் பண்ணியிருந்தோமோ அதையெல்லாம் கூட இலையில வச்சுட்டேன். பெருசாக எதுவும் ஸ்வீட் பண்ணலை. வீட்டில் ஒரே ஒரு குலாப் ஜாமுன் மட்டும் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக முறுக்கும் சுட்டிருந்தாங்க. அது அம்மா கிட்டேருந்து வந்த அதிரசம், கடையில் வாங்கின ஸ்வீட்டு, பழம், நமக்காக வாங்கின புது ட்ரெஸ்ஸு, அப்புறம் பாப்பாக்காக கொஞ்சம் அந்த வளையல், நெக் பீஸ் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதையும் கூட பூஜையில் வச்சுட்டு இந்த வருஷம் தீபாவளி பூஜையை சிறப்பாக முடிச்சாச்சுங்க.
மறந்துட்டேங்க. தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, அந்த எண்ணெயை கொஞ்சமா ஒரு பவுல்ல வச்சு பூஜையில வச்சிருவேங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து அந்த எண்ணெயை எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சிருவோம். சில பேர் தீபாவளி அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. சில பேர் ஸ்வீட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் கூட பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் கூட இருக்காங்க. நீங்க எல்லாரும் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. The next day. ஆக்சுவலா நான் இப்பதாங்க உங்க எல்லாருக்கும் தீபாவளி விஷ் பண்ணியிருக்கணும். ஆனா வீடியோட ஓப்பனிங்லேயே பண்ணிட்டேன். பட் பரவாயில்ல. தீபாவளி அன்னைக்கு காலையில எர்லி மார்னிங் எல்லாரும் அந்த வெடி சத்தத்தோட தான் கண்ணு முழிப்போம். ஆனா இந்த வருஷம் தீபாவளி எல்லாரும் இடி சத்தத்தோட கண்ணு முழிச்சிருப்பீங்க. நான் கூட அப்படித்தாங்க. எந்திரிச்சு வரும்போதுல இருந்து டமால் டுமில்னு இடி சவுண்டா கிட்டுச்சு. நைட்டு ஃபுல்லா மழை நல்லா கொட்டி தீர்த்திருக்கும் போலங்க. நான் கூட தீபாவளியை வீட்டுக்குள்ளேயே தான் செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, வருண பகவான் கொஞ்சமாவது கருணை காட்டி மழையை நிக்க வச்சுட்டாரு. யூஸ்வலா இன்னைக்கு காலையில எல்லாருமே இட்லி, அப்புறம் வடை, சுழியம் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பண்ணுவீங்க. ஸோ சேம் அதே மெனு தாங்க எங்க வீட்லயும். சில பேர் இட்லிக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அந்த மாதிரி பண்ணுவீங்க. பட் நாங்க மதியம் தாங்க நான்வெஜ் சமைச்சு சாப்பிடுவோம். காலையில அஷுவல் ஏதாவது சட்னி செஞ்சுப்போம். இப்போ இங்க நான் சுழியம் பண்றதுக்காக ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடயே ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. அதுலேருந்து தண்ணி வருது இல்லையா, அதையே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுண்ட விட்டுட்டேன். அது கூடவே வேக வச்சு மசிச்சு வச்ச கடலப்பருப்பையும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சுழியம் பண்ண போறேன். என் ஹஸ்பண்டுக்கு சுழியம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நான் பண்ணதே கிடையாதுங்க. ஏன்னா நானும் அளவா அதை சாப்பிட மாட்டேன். ஸோ எங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ஆளுங்க இல்லை அப்படின்றதுனால அது மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ண மாட்டேன். இனிமே பிடிக்குன்றதுக்காக இந்த வருஷத்துல கொஞ்சமாவது பண்ணுவோன்னு தான் பண்ணியிருக்கேன். அம்மா கிட்ட ரெசிபி எல்லாம் கேட்டுட்டு அந்த மாதிரி தான் பண்ணேன். அவுட்புட் நல்லா இருக்காதுன்னு நினைச்சேங்க. பட் பரவாயில்ல, டேஸ்ட் ஏதோ பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு. ஆனா அந்த ஷேப்பு தான் இதை அள்ளி அள்ளி போடும்போது ஏதோ கையிலேயே சிக்கிட்டு நூல் நூல் மாதிரி வந்துச்சு. இந்த கொரோனா ஷேப் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷேப்ல தான் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சமா உளுந்து வடையும் நான் இந்த பக்கம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க. நான் எப்பவுமே எனக்கு மிஸ் ஆகாம கரெக்டா வர ஒரே ரெசிபி அப்படின்னா இந்த உளுந்த வடைங்க. நீங்க வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. நான் இதை பெருமைக்காக சொல்லலைங்க. அடிக்கடி அதை ட்ரை பண்ணி எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் அது பண்ணும்போதெல்லாம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி அடிக்கடி ட்ரை பண்ணதில் எனக்கு இந்த ரெசிபி மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன ரெசிபி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவ்வளோதாங்க இந்த வருஷம் தீபாவளி. இந்த தடவை புது வீட்டில் நம்மளோட சொந்த வீட்டில் செலிப்ரேட் பண்ணதுனால தான் நான் ஸ்பெஷல் தீபாவளி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். புரட்டாசி விரதத்துக்கு அப்புறம் தீபாவளி அன்னைக்கு மதியம் நான்வெஜ் சமைச்சு திருப்தியா சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நைட்டு போல கீழே போய் பட்டாசுலாம் கொளுத்துனாங்க. தீபாவளி அன்னைக்கு நான் கட்டியிருந்த சாரி என்னோட தம்பி தீபாவளிக்காக எடுத்து கொடுத்ததுங்க. சிம்பிளா இருந்தா அப்பப்ப கட்டிக்கலாமேன்னு நான் தான் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.